அந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய கீழ்ப்படிதல் மிகவும் மேன்மையாக கருதப்பட்டது. எஸ்தர் ராஜாத்தி அந்த ஏகாய் சொன்னதுக்கெல்லாம் இணங்கி அதற்கு மேலே ஒன்றும் தான் விரும்பி ஒன்று கேட்காமல் அவர் சித்தம் மட்டும் அவங்க விருப்பம் மட்டும் போதும் என்று நின்ற அனுபவத்தை பார்க்கிறோம். நாமும் அப்படி இருப்போமானால் கர்த்தரை கவர்ந்து கொள்ளலாம். எஸ்தர் 2வது அதிகாரம். இங்கே எஸ்தர் ராஜாத்தி தேர்ந்தெடுக்கப்படுவதை குறித்துள்ள விஷயங்களை நாம் இங்கே பார்க்குறோம். இவைகளுக்கு பின்பு ராஜாவாகி அகாஸ்வேரின் உக்கிரம் தணிந்த போது வஸ்தியும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைக்கிறார். அவ்வளோதான், கீழ்ப்படியாச்சு. அந்த அம்மா இவ்வளோ நல்லா நம்மகிட்ட அன்பாக இருந்தாங்க, பாசமாக இருந்தாங்க. ஆனால் ஒரு முக்கியமான காலகட்டம் வந்தபோது அவங்க கீழ்ப்படிய வேண்டிய விஷயத்தில் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்களே, அந்த இடத்துல கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்ணாமல் போயிட்டாங்களே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அதனால தானே இப்படி ஒரு பெரிய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அங்கே ராஜா செய்கிற ஊழியக்காரர் அவனை நோக்கி, ஐயா நீங்கள் இதை வருத்தப்படாதீங்க, ரூபவதியாக இருக்கிற கன்னி பெண்களெல்லாம் ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகள் எல்லாம் விசாரிப்புக்காரர் வைங்க. அவங்க ரூபவதியாக இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைச்சிட்டு வரட்டும். ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாக ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய சுத்திகரிப்பு வேண்டியவர்கள் அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஒரு நாட்டிலேருந்து இல்லை, எல்லா நாடுகளிலிருந்தும். அப்போ ரூபவதிகளாக அழகானவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஏகாய், இந்த ஏகாய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக சொல்லலாம். இந்த ஏகாய் ஒரு திருச்சபையினுடையதான ஊழியக்காரருக்கு அப்போஸ்தலருக்கு ஒப்பனையாகவும் சொல்லலாம். ஸ்திரீகளை ஆண்டவருக்காக கட்டாமல் ஆண்டவருடைய கன்னி பெண்களாக கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்படுகிற கன்னிகைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை வளர்த்தெடுக்கிற ஒரு வேலையை இந்த ஏகாய் கொடுக்குறாங்க. அவங்க சுத்திகரிப்பு வேண்டியவைகளை கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டாங்க. அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னு இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோணுபடியால் அப்படியே சரி பரவாயில்ல அடுத்து செய்வோன்னு. அப்போ அதே மாதிரி எல்லா பக்கம் போது அந்த நேரத்தில் கீசின் குமாரன் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த கீசின் குமாரன் சீமேனுடைய மகனாய் யாபீரின் குமாரன் மொர்தகா என்னும் பேரில் ஒரு யோதன் இருக்கிறான். அவன் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிறான். அவன் வீட்டில் ஒரு பிள்ளை. அவன் பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாய் எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமில் பிடித்து கொண்டு போகப்பட்டு ஒருவனாக இருந்தான். தானியேல் அவங்கெல்லாம் போன காலம், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவங்கெல்லாம் போன காலத்தில் இந்த மொர்தெகாயும் ஒருத்தர். அவன் தன்னுடைய சித்தப்பா மகளை என்ன செய்கிறான், தன் சிறிய தகப்பன் குமார்த்தியை எஸ்தர் அச்சால வளர்த்து வந்திருக்கிறான். அப்போ இவனுக்கும் அவனுக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இருந்திருக்கும் பொழுது சித்தப்பா மகள் இருக்கிறான், தன் தங்கச்சி. அப்போ அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. யாருக்கு? இந்த பிள்ளைக்கு, எஸ்தருக்கு. அப்போ அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளாக இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தையாக எடுத்துக்கொண்டு வளர்த்து வர்றாள். இப்போ எல்லாரும் கூப்பிட்டப்பட்டு வருகிற காலகட்டம் வந்தபோது யாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டா அநேக பெண்கள் கூட்டப்பட்டு ஏகாய் வைக்கப்படும் போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறான். அவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ ஸ்திரீகளை காவல் பண்ணுற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிறாள். அந்த பெண் தன் பார்வைக்கு நன்றாக இருந்ததினாலே அவளுக்கு அவன் கண்களில், யார் கண்களில்? இந்த ஏகாயின் கண்களில் தயவு கிடைத்ததா.
ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்பு வேண்டியவள் எல்லாம் அவளுக்கு தேவையான மற்றவர்களையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்கள் அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்துல அவளையும் அவள் தாதிமாரிலையும் வைத்தார். அதாவது அந்த ஏகாய்க்கு, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு, அந்த அப்போஸ்தலனுக்கு, அந்த சபையினுடையதான திருச்சபை போதகருக்கு, அந்த அழகாக வந்து உட்கார்ந்துருக்கிற தேவனாலே அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கணும், இவங்களில் யார் அடுத்த ராஜாத்தியாக மகாராணியாக வருவாங்கிறது அவங்க கண்ணு படுது பாருங்க. அவங்க கண்ணில் பற்றும். அடுத்தது பாருங்கள், அதுதான் எல்லா இடங்களிலும் நடக்கும். ஊழியக்காரருடைய கண்களில் தயவு கிடைப்பது நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அம்மா கண்களில் யாருடைய கண்கள்? பரிசுத்த ஆவியாருடைய கண்கள் அவள் மேல் பட்டது. ஒரு பரிசுத்தவான்களுடைய கண்கள் பட்டது. அது தனியாக வச்சு எஸ்தர்கிட்ட இவன் நான் மொர்தெகாய் சொன்னேன், உன் பூர்வோத்தரத்தை நீ என்ன செய்ய வேண்டாம், நான் ஒரு யூதன்கிறத நீ என்ன செய்ய வேண்டாம், நீ சொல்ல வேண்டான்னு கற்பித்திருந்தான். அந்த அம்மா அந்த மொர்தெகாய் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படியும். அவங்க அப்பாவாக தான் இப்போ அவங்க நடத்திட்டு வர்றா. அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை என்ன செய்வோம், அப்படியே கீழ்ப்படுகிறவளா, அப்படியே கீழ்ப்படுகிறவள். அப்போ கற்பித்திருந்தால் அதுபடியே சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் மொர்தெகாய் நாடோறும் கன்னிமாடத்துக்கு முன்னால் நடந்துகிட்டே இருப்பான். ஏதாவது பிள்ளை எப்படி இருக்கா, நம்ம பிள்ளை நல்லா இருக்காளா பார்த்துட்டே இருப்பான். ஒவ்வொரு பொண்ணும் 6 மாதம் வெள்ளைப்போளத்தினால சுத்திகரிக்கப்படுவாங்களாம். வெள்ளைப்போளம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், சில கடினமான அனுபவங்கள். அதுக்கப்புறம் 6 மாதம் சுகந்த வர்க்கம், அழகான அனுபவங்கள். அதெல்லாம் அந்த 6 12 மாதம் முடியுது. ஜோடிக்கப்படுகிற நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜோடிக்கப்படுகிறார்கள். இது ஒரு திருச்சபை ஒரு கன்னியை விசுவாசியை உருவாக்குகிற 6 மாதம் அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறதும் 6 மாதம் அழகுபடுத்தப்படுகிறதுமாக நடந்து ஜோடிக்கப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, 12 மாதமாக செய்யப்பட்டு வருது. 12 மாத கோர்ஸ் அவங்க முடித்து அவள் முறை வருது. இப்படி ஜோடிக்கப்பட்ட பின்பு ராஜாவிடத்தில் போவாள். அந்த போகும்போது அந்த பிள்ளை ராஜாவை பிரியப்படுத்துவதற்காக, ராஜாவை கவர்வதற்காக என்னென்ன வேணும்னு அந்த பிள்ளை கேட்குதோ அவ்வளவும் கொடுப்பாங்களாம். எனக்கு லோடாக்கு வேணும், எனக்கு கோடாக்கு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், என்னெல்லாம் கேட்குறாங்களோ, எனக்கு நெக்லஸ் வேணும், என்ன கேட்டாலும் கொடுக்கப்படுமா. அப்போ சாயங்காலத்தில் நம்ம போவாங்களாம். அபிமானமான ஸ்திரீகளை காவல் பண்ணுற ராஜாவின் பிரதானியாகிய அபிமான ஸ்திரீகளை அபிமான விருப்பமான முக்கியமான பிரதானி சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள்ள இருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்துக்கு போயிட்டு திரும்ப வருவாங்க. ராஜா விரும்பி அந்த அம்மா இந்த பிள்ளை பேரை சொன்னாலுடைய ராஜாவிடத்திற்கு பிரவேசிக்கக்கூடாது. இப்போ மொர்தெகாய் தனக்கு குமாரத்தையாக ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனுமாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்துக்கு பிரவேசிக்க முறை வருது. அப்படி வரிசையாக போகிறாங்க. இந்த பிள்ளை ஃபஸ்ட்டு போல இவர் எத்தனாவது நபராக போனான்னு தெரில போகிறான். அப்போ அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றும் கேட்கல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும் தேவனுக்கு எதெல்லாம் புரியும். ஆவியானவர் தனக்கு புரியமானபடி அவனை அலங்கரிக்க அது போதும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி தான் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு விதத்தில் இந்த ஏகாய் யார் சொன்ன, அப்போஸ்தலர். ஊழியக்காரன் சொன்னதை மட்டும் செய்தாங்க. எனக்கு அது வேணும்னு கேட்காம ஊழியக்காரர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதில் தவிர வேறு ஒன்றும் கேட்கலை சொல்லி அப்படியே எஸ்தர் தன்னை காண்கிற எல்லாருக்கும் தயவு கிடைச்சது. காரணம் அவருடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இன்றைக்கோ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆமே, உனக்கு கீழ்ப்படிதல் உத்தம குணம். கீழ்ப்படிதல் ஒரு உத்தம குணம். உண்மை ஒரு உத்தம குணம். ரூத்தை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை உத்தமம். உத்தமம்ங்கிறது பரிசுத்தம். உத்தமம் கீழ்ப்படிதல். உத்தமம் உண்மை. உத்தமம் என்பது விசுவாசம். உத்தமம் என்பது கனம் பண்ணுகிற அனுபவம். ஒரு அனுபவம். கீழ்ப்படிதல் உச்சம்தான் உத்தமம். அப்போ அந்த உத்தமம் அப்படியே போன போது ஆமென் சோத்திர சகல ஸ்திரீகளை பார்க்கல எஸ்தர் மேலே அன்பு வச்சான். அவள் தெரிந்து கொள்ளப்பட்டால் ஆமென் ராஜ கிரீடத்தை தலையில் வைத்தான். வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கின மகாராணி ஆகிட்டான். காரணம் என்ன? கீழ்ப்படுது. இன்றைக்கும் நீங்களும் நானும் தேவனை எப்படி நாம் பிரியப்படுத்தலாம்? உங்களுடைய கீழ்ப்படுதலினாலே அவரை பிரியப்படுத்தலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன வேலைகளில் நீங்கள் உண்மையாக இருப்பதினாலே அவரை பிரியப்படுத்தலாம். நீங்கள் அவருக்கு செலுத்துகிற கனமும் மரியாதையும் நீங்கள் அவருக்கு செலுத்துகிற அந்த முறை, அவரை கனப்படுத்துகிற முறை அவரை பிரியப்படுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம், அந்த ஆழமான விசுவாசம்
ஆமென். அது அவரை அவரை கவர்ந்து கொள்ளலாம். விசுவாசம் கவர்ந்து கொள்ளலாம், விசுவாசத்தினாலே கவர்ந்து கொள்ளலாம், உண்மையினாலே கவர்ந்து கொள்ளலாம், உடைய கனம் பண்ணுகிறதுனாலே அவருடைய கவர்ந்து கொள்ளலாம், உடைய கீழ்ப்படிதலினாலே கவர்ந்து கொள்ளலாம். சரி, அப்படியே போனாங்க. 2 கன்னிகள் சேர்க்க மொர்தெகாய் ராஜா அரண்மனையில் உட்கார்ந்துருக்கிறான். நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த டைமில் மொர்தெகாய் அவன் மொர்தெகாய் இடத்தில் வளரும்போது சொற்கேட்டு நடந்தது போல மகாராணி ஆனதுக்கு பிற்பாடும் மொர்தெகாயின் வார்த்தையை சொற்கேட்டு நடந்தாள். சூப்பர். இதாங்க முக்கியம். கீழ்ப்படிந்தாங்கிற வார்த்தை அங்கே சொல்லப்படலை, ஆனால் சொற்கேட்டு நடந்து வந்தார். நீங்கள் அதை கீழ்ப்படிதலாலே நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் பேதுரு சொல்கிறார். தன்னுடையதான ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி கனப்படுத்தினால்னு பார்க்குறோம். ஆமென். அந்த அம்மா கீழ்ப்படிந்தாருங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். இப்படியே பூர்வத்து ஸ்திரீகள் எல்லாம் ஆமென் தன்னுடைய புருஷனை கனம் பண்ணினார்கள் என்றும் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி அவருடைய உத்தம குணத்தை பாராட்டுகிறது. நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று திருச்சபைக்கு அவங்க உபதேசம் பண்ணுகிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தபோது ஒரு சம்பவம் நடக்குது. 2:23 மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசல் உட்கார்ந்துருக்கும்போது ராஜாவுக்கு 2 பிரதானி பிக்தான் தேரேஸ்னு 2 பேர் வர்ம வச்சு ராஜாவை கொலை பண்ணணும்னு நினச்சாங்க. இது மொர்தெகாய் தெரிஞ்சதுனால ராஜாத்திய எஸ்தருக்கு சொல்கிறாங்க. எஸ்தர் என்ன செய்கிறார், இந்த மாதிரி மொர்தெகாய்ங்கிற ஒரு வாசலில் இருக்கிறதான மொர்தெகாய் என்பவர் இதை கண்டுபிடிச்சி இது சொன்னார்னு மொர்தெகாய் பேரால் அதை சொல்கிறார். அப்புறம் அது காரியம் விசாரிக்கப்பட்டு அது மெய்ன்னு தெரிஞ்சு உண்மைதான் இவங்க இப்படி துரோகம் பண்ணுறாங்க கண்டுபிடிச்சி அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, மரத்தில் அவங்க தூக்கிலிடப்பட்டாங்க. இது நாலாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதனுடையதான மேன்மை இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறதுலேயே மேன்மையானது என்னென்னா, அந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய கீழ்ப்படிதல் மிகவும் மேன்மையாக கருதப்பட்டது. எஸ்தர் ராஜாத்தி அந்த ஏகாய் சொன்னதுக்கெல்லாம் இணங்கி அதற்கு மேலே ஒன்றும் விரும்பி ஒன்று கேட்காமல் அவர் சித்தம் மட்டும் அவங்க விருப்பம் மட்டும் போதும் என்று நின்ற அனுபவத்தை பார்க்குறோம். நாமும் அப்படி இருப்போமானால் கர்த்தரை கவர்ந்து கொள்ளலாம், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கலாம், கர்த்தருடைய கிருபைக்கு ஆமென் நாம் உட்படுவோம். எஸ்தர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 2வது புஸ்தகத்தில் அந்த வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் செலக்ட் பண்ணப்படுறதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நிறைய கன்னிகைகள் போனாங்க. ஆனால் எஸ்தருடைய அவள் மேலே என்ன செஞ்சு ராஜாவுடைய கண்கள் பட்டது. எல்லா பெண்களை காட்டிலும் எஸ்தர் மேல் அகாஸ்வேர் ராஜா அன்பு வைத்தார். அதிக தயை கிடைத்தது, பட்சமும் ராஜ சமூகத்தில் கிடைச்சதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆகையினால ராஜ கிரீடத்தை ராஜா எஸ்தர் தலையின் மேலே வைத்தாள். இதில் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்க காரியம் என்னென்னா, ஏகாய் நியமித்த அந்த பொருளை தவிர எஸ்தர் வேறு எதையுமே வாங்கவில்லை. இதுதான் அதில் எஸ்தருடையதான குவாலிட்டியில் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறதான காரியம். இன்னொன்று ஏகாய் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து இந்த அம்மா வந்தாங்கன்றதையும் நம்ம இதில் பார்க்குறோம். இந்த நாளில் கீழ்ப்படியாமையினால் வஸ்தி இழந்து போன அந்த ஸ்தானத்தை எஸ்தர் கீழ்ப்படிந்து பெற்றுக்கொண்டாள் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். நாம் கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்வோம். ஜெபிப்போமா? கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஆமேனப்பா. அந்த இழந்து போன அந்த இடத்தை நிரப்ப கத்தாவே இந்த நாளில் நீர் கத்தாவே அப்பா, ஆமேனப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கத்தாவே அப்பா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தாவே ஆமேனப்பா, அவர்களுக்கு பதிலாக எங்களை கத்தாவே அப்பா, அந்த ஆமேனப்பா காட்டு ஒலியோர மரமாக இருக்கிற எங்களை ஆமேனப்பா, அந்த ஒலியோ ஆமேனப்பா மரத்தில் எங்களை ஒட்டி அப்பா எங்களை அந்த சாருக்கும் வேருக்கும் சொந்தமாக்கினீரே அப்பா. கத்தாவே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கீழ்ப்படுதலை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆமே 100க்கு 100 கத்தா உமக்கு பயனுள்ளவர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக, கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக உம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்ற நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.